Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Iqoo Z7 Pro 5G ஓட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பாத்தீங்கன்னா Iqoo Z7 Pro 5G வரக்கூடிய பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸ்ல இருக்க கவரை நம்ம ரிமூவ் பண்ணலாம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இது கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ்ல இருக்க சீலை ஓபன் பண்ணுவோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா Iqoo Z7 Pro 5G மொபைல். இந்த மொபைலை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸ்ல வேற என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதுல IMEI டீடைல்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோம்னா ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சில புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புக்லெட்ஸை நம்ம ஓரமாக வச்சிருவோம். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு சார்ஜர் இருக்கு. இது 66 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜர். இதை ஃபிளாஷ் சார்ஜ்ன்ட்டு Iqoo சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ள ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு போகலாம். இதில் இருக்கக்கூடிய கவரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன். இதோட டிசைன் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. டுவல் கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒயிட்லையும் கீழே லைட் ப்ளூலையும் கொடுத்துருக்காங்க. இதோட டெக்ஸ்சர்ஸும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலாக இந்த ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் யூனிக்காக பார்த்தோம்னா ரிங் லைட் செட்டப்ல ஒரு ஆரா லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சரி இதை பத்திலாம் நம்ம போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த போனை நம்ம பூட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ரைட் சைட்லன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட லெஃப்ட் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிளைனாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் Iqoo 7 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே ஃபோன் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட டாப்பில் பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் போர்ட்ரைட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர்ட்ரைட் ஷாட்ஸ் நல்லா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட டெஸ்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்றதை நம்ம போக போக பார்ப்போம். இந்த ஃபோனோட பாட்டம்லன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்குது. ஒரு மைக், அப்புறம் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் சிம்மை பற்றி பார்த்தோம்னா 2 சிம் போட்டுக்கலாம் நம்ம. ஆனால் SD கார்டு எதுவும் போட முடியாது. ஸோ SD கார்டு சப்போர்ட் கொடுக்கல. அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தோம்னா இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸ்காட் சென்சேஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 1300 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் வரையும் போக முடியும். இதில் HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நல்ல கிளாரிட்டியில் கலர்ஸ்லாம் நல்லா பாப்பப் ஆகி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் Iqoo ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதோட டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே இருக்குது. AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். இந்த பட்ஜெட்டில் Iqoo ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டிஸ்பிளேயில். ஸோ இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்ப்போம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தோம்னா AG கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காக. அப்படியே இதோட கேமரான்னு பார்த்தோம்னா 2 கேமரா இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி கேமரா 64 மெகா பிக்சல்லையும், இன்னொன்று செகண்டரி கேமரா வந்து அது வெறும் டெப்த் சென்சார் தான் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கூடவே பக்கத்தில் ஒரு RR ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பாட்டம்லன்னு பார்த்தீங்கன்னா Iqoo அவங்க பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 2 கலர் வேரியண்ட்டில் வருது. என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ லெகூன். இன்னொரு கலர் வேரியன்ட் பார்த்தோம்னா கிராஃபைட் மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இதில் அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்கல. இதில் ப்ரொஃபஷனல் போர்ட்ரைட்னு போட்டிருக்காங்க. பட் பார்த்தோம்னா வெறும் 2 கேமரா வச்சு இது வெறும் ஃபோட்டோகிராஃபிக்காக இந்த ஃபோன் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும்.
ஸோ ஓவரால் இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் ரொம்பவே ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. கர்வ் டிஸ்பிளே இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த பில் குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தோம்னா Android 13 ஃபன் டச் OSல ரன் ஆகுது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்புறம் 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்கறதா Iqoo சைடில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா Dimensity 7200 சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது பெஸ்ட் ப்ராசஸர்னு சொல்ல முடியாது, பட் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ப்ராசஸர்னு சொல்லலாம். அடுத்து இதோட கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா 10 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரின்னு பார்த்தோம்னா 4600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டாக 66 வாட்ஸ்க்கான சார்ஜ் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இவங்களோட சார்ஜிங் டைம் பார்த்தோம்னா 0 to 50% வந்து 22 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் பார்த்தோம்னா ஒரு ½ hour கிட்ட ஆச்சு. ஒரு 100% சார்ஜ் ஏறுறதுக்கு more than 45 minutes ஆச்சு. ஸோ இந்த ஃபோன் பார்த்தோம்னா 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. ஒன்று 128GB ஸ்டோரேஜ்லையும் இன்னொன்று 256GB ரோமோடையும் வருது. ஸோ 25,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வைட் ஆங்கிளும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் தேவை அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. பட் அதே 25,000 பட்ஜெட்டில் ஒரு கர்வ் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ப்ரீமியமான ஃபீலாகவும் இருக்குது கையில் இருக்கிறப்ப. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த Iqoo C7 Pro 5Gயோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூவை பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gabriel. இது உங்கள் Gaby's Tech தமிழ்.